பொதுவா தற்குறி அப்படின்னு எல்லாரும் எழுதுவாங்க. அதுல வந்து நமக்கு பெருசா உடன்பாடு இருந்தது இல்ல. ஆனா இவர்கள் செய்யக்கூடிய செயல்கள், இவருடைய தலைவர் புதுச்சேரியில வந்து பேசும்போது சொன்னாரு, புதுச்சேரியில ரேஷன் கடைகளே இல்ல அப்படின்னு சொன்னாரு. இப்ப வந்து ஜாவைக்கானுடைய உறுப்பினர் சொல்றாரு, புதுச்சேரியில ரேஷன் கடைகளே இல்ல, அங்க அரிசியே கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. அவங்க தகவலுக்கு விஜய் அவர்களுக்கும் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புதுச்சேரியில 551 ரேஷன் கடைகள் இருக்கின்றன. அனைத்து ரேஷன் கடைகளும் நீங்க கத்துறீங்கன்னா இங்க கத்துறாங்க வேற மாதிரி ஆயிடும். பரவாயில்லன்னா ஓகே. இங்க கத்துறாங்க வேற மாதிரி ஆயிடும். பரவாயில்லையா? நிக்க முடியாது, உட்கார முடியாது, நிக்க முடியாது. இங்க கத்துறாங்க வேற மாதிரி ஆயிடும். இங்க கத்துறாங்க வேற மாதிரி ஆயிடும். இந்த சீன் போட வேலை எல்லாம் இங்க வச்சுக்கூடாது. இங்க கத்துறாங்க வேற மாதிரி ஆயிடும். நம்ம கருத்துக்களால் நம்ம எளிதாக அவங்களை வென்ற முடியும். அவங்க மாதிரி நம்ம கத்த வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சொல்லக்கூடியதை பொறுமையா கேட்கறாங்களான்னு பார்ப்போம். அதாவதுங்க, இங்க வந்து பேசுவாங்க, மைக் தர வாங்க, மைக் தர வாங்க, மைக் தர நான் பேசுங்க, மைக் தர பேசுங்க, அமைதியா இருங்க. அதாவது இப்பதான் விஷயம் புரியுது. என்னன்னா, பிஜேபியில இருந்து ஒருத்தர் தாவேக்காக்கு போயிருக்காரு. அவர் போய் 10 நாள் தான் ஆச்சு. அங்க போய் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி சீட்டு பிச்சை கேட்கலாம் நீங்க கத்திட்டு இருக்காரு. சீட்டு பிச்சை கேட்கலாம் கத்திட்டு இருக்கீங்க. மரியாதையா உட்காந்துக்கோங்க. பேசுறதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கு. 10 நாள் தானே ஆச்சு போய். 10 நாளுக்குள்ள இவ்வளவு ரோஷம் வந்துருச்சா? இவ்வளவு நாள் எங்க போச்சு ரோஷம்? இங்க உட்காருங்க. 10 நாள்ல போனவங்களுக்கே இவ்வளவு ரோஷம்னா, காலக்காலமா பிஜேபி இருக்கிறவங்க எங்காவது சும்மா இருப்பாங்க? 10 நாள்ல இவ்வளவு ரோஷம்னா, காலக்காலமா பிஜேபி இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்க?